நிறைய ஆட்ஸில் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மதர் இஸ் ஷோன் அஸ் குக்கிங் கிளீனிங் ஆர் வாஷிங் கிளாத்ஸ். ஆனால் ஃபாதருக்கு வந்து தே கோ டு ஆஃபீஸ் அண்ட் மேக் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் இந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதை பசங்க வந்து அடிக்கடி பார்க்கும்போது தே மே திங்க் தட் த ஹவுஸ் ஒர்க் இஸ் ஒன்லி ஃபார் விமன் அண்ட் லீடர்ஷிப் இஸ் ஒன்லி ஃபார் மென் அப்படின்றது அவங்க மைண்டில் அன்கான்ஷியஸாகவே போய் பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த பேப்பர் வந்து செம் 4ல் வருது. இதில் ஒரு கிராஷ் கோர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இது வந்து யூனிட் 3ல் வர டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெண்டர் ரோல்ஸ் இன் மாஸ் மீடியா அண்ட் ஆட்ஸ் அண்ட் மூவிஸில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா நான் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதே நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு அவர் ஃபர்ஸ்ட் டாபிக், ஜெண்டர் ரோல்ஸ் இன் மாஸ் மீடியா ஆட்ஸில் மூவிஸில் எப்படி இருக்குது. ஊடகம், விளம்பரம், திரைப்படங்களில் பாலின பாத்திரங்கள் எப்படி இருக்குது. விமன் இன் டொமஸ்டிக் ரோல்ஸில் காட்டுறாங்க, அதாவது வீட்டு வேலை செய்கிற மாதிரி குக்கிங், கிளீனிங், சைல்ட் கேர். மென் வந்து பவர்ஃபுல் ரோல்ஸில் காட்டுவாங்க, அதாவது லீடரா, ஹீரோவா, டிசிஷன் மேக்கரா. பியூட்டி ஸ்டீரியோ டைப்பிங், அதாவது லேடிஸ் அதாவது கேர்ள்ஸ்னால் எப்போ பாரு அவங்கள அழகுபடுத்திகிட்டே இருப்பாங்க, ஃபேராக ஸ்லிம்மாக அப்பியரன்ஸுக்கு கான்ஷியஸாக இருப்பாங்க. நிறம், உடல் அமைப்பு, தோற்றம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு காட்டுவாங்க. இது வந்து எதிர்மறை தாக்கம், நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து உண்டு பண்ணுது. பயாஸ், ஜெண்டர் பயாஸ் பாகுபாடு ஏற்படுத்துது. டீசிங், அன்ஈக்குவல் ரெஸ்பெக்ட், தொந்தரவு, சமமற்ற மரியாதை வந்து உண்டு பண்ணுது. நீட் ஃபார் சேஞ்ச், இதுக்கு வந்து நம்ம ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். அதுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ஜெண்டர், பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மாற்றம் தேவை, அனைத்து பாலினத்தவரும் சம மரியாதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் இன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் கரிக்குலா. பாட புத்தகங்கள் மற்றும் பாடத்திட்டங்களில் பாலின பாத்திரங்களின் சித்தரிப்பு எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்பேஸ் ஃபார் விமன் தான் இருக்குது. பெண்களுக்கு குறைந்த இடம் தான் இருக்குது இந்த டெக்ஸ்ட் புக்ஸில். மோஸ்ட்லி மென் டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு, லீடர்ஸு, இன்வென்டர்ஸு எல்லாமே யாராக இருப்பாங்க, மென்னாக தான் இருப்பாங்க. விமன் அச்சீவர்ஸ் வந்து கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கப்படுவாங்க டெக்ஸ்ட் புக்ஸில். டெக்ஸ்ட் புக்ஸ் இன்க்ளூட் விமன் சயின்டிஸ்ட், விமன் லீடர்ஸ் அண்ட் விமன் ஸ்போர்ட்ஸ். அப்படின்னா கேர்ள்ஸும் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, நம்மளும் லைஃப்பில் அச்சீவ் பண்ணலான்னு. ஸோ நம்ம வந்து விமன் சயின்டிஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ தே ஆர் யூஸ்வலி இக்னோர்ட், பெண் சாதனையாளர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. ஃபிக்ஸ்டு ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது, நிலையான பாலின கருத்துக்கள் இருக்குது. அதாவது பாய்ஸ்னால் ஸ்ட்ராங்கு, கேர்ள்ஸ்னால் எமோஷ்னல், ஆண்கள்னால் வலிமை, பெண்கள்னால் உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி லெவல் பயாஸ் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஃபாதர் வந்து பேப்பர் படிப்பாங்க, மதர் குக் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரைமரி, அவங்க பார்த்து அவங்க மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகுது. தொடக்க நிலை பாகுபாடு இதுதான். தந்தை வாசிப்பு பண்ணுவாங்க, தாய் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சப்ஜெக்ட் டிவிஷன், பாடப்பிரிவு பாகுபாடு, அதாவது பாய்ஸ்னால் வந்து சயின்ஸ் இந்த மாதிரி படிப்பாங்க, கேர்ள்ஸ்னால் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துக்குவாங்க. ஆண்கள் அறிவியல், பெண்கள் கலை அப்படின்றதும் ஒரு பயாஸ் தான். ஈக்குவல் கரிக்குலம், இதுக்கு சமமான பாடத்திட்டம். நோ பாய் ஒன்லி ஆர் கேர்ள் ஒன்லி, ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் எதுவும் இல்லை. இதுக்கு ஈக்குவலான ஒரு எஜுகேஷனாக இருக்கணும் கரிக்குலம். இதில் டீச்சர்ஸோட ரோல், அதாவது ஆசிரியர்களின் பங்கு என்னென்னா யூஸ் ஃபேர் எக்ஸாம்பிள்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, சம உதாரணங்கள் காமிக்கணும். சம வாய்ப்பு, 2 பேருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிளாஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் ஜெண்டர் இன் ஸ்கூல். பள்ளியில் எதிர்பாலினத்தவரிடம் நேர்மை மனப்பான்மை வளர்த்தல். அது எப்படி? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இருக்கணும், சமமான அருகுமெண்ட். ட்ரீட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவலி, ஆண் பெண் இருவரையும் சமமாக நடத்தல், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இப்போ குரூப் ஆக்டிவிட்டீஸில் டீச்சர் வந்து பாய் கேர்ள் வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒன்றே தெரியாது.
ஸோ அதனால தான் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் குரூப்ஸாக. தே லேர்ன் ரெஸ்பெக்ட், ஷேரிங் அண்ட் ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப் இதனால. ஸோ ஈக்குவல் சமமான கேள்விகள் கேட்கணும், ஈக்குவல் கொஷனிங் இருக்கணும். ஆஸ் போத் ஜெண்டர்ஸ் ஈக்குவலி த கொஷின்ஸ். இரு பாலினத்தினரிடமும் சமமான கேள்வி கேட்கணும். அடுத்து மிக்ஸ்டு குரூப் ஒர்க்னா கலப்பு குழு பணி, அதாவது லேர்ன் த கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பல் வளர்த்தல் இருக்கணும். ஸ்டாப் டீசிங், தொந்தரவு தடுக்கல். நோ ரிடிக்யூல் ஆர் ஹாரஸ்மெண்ட், கேலி தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், பரஸ்பர மரியாதை இருக்கணும். ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நட்பை வளர்த்தல் பாய் கேர்ளுக்கு நடுவில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். திருநங்கைகள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்க்கை திறன்கள். எஜுகேஷன் அக்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி அணுகல், ஈக்குவல் சான்ஸ் டு ஸ்டடி, சம கல்வி வாய்ப்பு திருநங்கைகளுக்கும் தரணும். ஸோ இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணாலும் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் வந்து அவங்கள டீஸ் பண்ணுறதோ அவங்கள தள்ளி வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டீச்சர்ஸ் மஸ்ட் கிரியேட் அ சேஃப் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் என்வரான்மெண்ட், அவங்களுக்கான சேஃபான என்வரான்மெண்ட்டை ஏற்படுத்தி தரணும். அப்போ தான் அவங்களும் கான்ஃபிடென்ட் ஆவாங்க, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்குவாங்க, கம்யூனிகேஷனுக்கு, டிசிஷன் மேக்கிங்க்கு. சேஃபான ஸ்கூல், பாதுகாப்பான பள்ளியாக இருக்கணும். ரெஸ்பெக்ட் த ஐடென்டிட்டி, அடையாளத்திற்கு மரியாதை கொடுக்குற ஒரு பள்ளியாக இருக்கணும். ஸ்கில் டெவலப்மெண்ட், திறம் மேம்பாடு, லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் சொல்லித்தரணும். எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, டிக்னிஃபைடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மரியாதையான வேலை வாய்ப்பு தரணும். லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கை திறன்கள், டிசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன், முடிவெடுத்தல் தொடர்பான தொடர்பு திறன் அவங்ககிட்ட இருக்கணும். சோஷியல் அக்செப்டன்ஸ் அப்படின்றது சமூகம் வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளுதல். லிவ் வித் டிக்னிட்டி, மரியாதையுடன் வாழ்தல் இருக்கணும் டிரான்ஸ்ஜெண்டருக்கு. ஸோ அப்போ தான் அவங்களும் ஒரு பர்சனாக இங்கே இருக்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம். பள்ளி மற்றும் வகுப்பறையில் பாலின பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகள் என்ன? 2 பேருக்கும் ஈக்குவல் ரோல்ஸ் தான் இங்கே. ஆண் பெண் இருவருக்கும் பொறுப்பு பகிர்வு. லீடர்ஷிப் சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சான்ஸ் டு லீட், பாயாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சமமான தலைமை வாய்ப்பு 2 பேருக்கும் இருக்கணும். இப்போ பாயை மட்டும் இஃப் யூ செலக்ட் தெம் ஆஸ் அ கிளாஸ் லீடர் ஆர் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் அப்படின்னா கேர்ள்ஸ் மே ஃபீல் தட் லீடர்ஷிப் அப்படின்றது பாய்ஸுக்கானது, நாட் ஃபார் தெம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வென் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் கிவன் ஈக்குவல் சான்சஸ் டு லீட், பார்ட்டிசிபேட் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸில். அண்ட் மிக்ஸ்டு பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது கலந்த பங்கேற்பு, ஸ்போர்ட்ஸு, கிளப்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, விளையாட்டு கிளப்பு, திட்டப்பணி அனைத்தும் வந்து 2 பேரும் கலந்துக்கணும். ஃபேர் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன், சம வகுப்பறை தொடர்பு, ஈக்குவல் அட்டென்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கணும். சம கவனமும் மரியாதையும். எபிலிட்டி நாட் ஜெண்டர், திறன் அடிப்படை தான் இங்கே இருக்கணும். ஜெண்டரை பொறுத்து நீங்கள் வந்து இவங்க திறமையானவங்கன்னு சொல்லக்கூடாது. ஒர்க் பை இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில், ஆர்வம் மற்றும் திறன் அடிப்படையில் பணி வழங்கணும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் ஆர் டிஸ்கிரிமினேஷன் இன் கிளாஸ் ரூம். வகுப்பறையில் பாலின வேறுபாடு இல்லைன்னா பாகுபாடு அப்படின்னா அன்ஈக்குவல் அட்டென்ஷன், அதாவது சமமற்ற கவனம் இருக்கிறது. மோர் ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஜெண்டர், பாய்ஸுக்கு மட்டுமே வந்து அட்டென்ஷன் கொடுக்கறது, ஒரு பாலினத்தவருக்கு அதிக கவனம் தரது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஃப்ரென்ஸ் ஆர் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம். கொஷின் பயாஸ் அப்படின்றது கேள்வி பாகுபாடு. பாய்ஸ் ஆஸ்ட் மோர் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஆஸ்ட் லெஸ் கொஷின். ஆண்களிடம் அதிகம், பெண்களிடம் குறைவாக கொஷின் கேட்கறது. ஸ்டீரியோ டைப் எக்ஸ்பெக்டேஷன்னா நிலையான எதிர்பார்ப்பு, அதாவது பாய்ஸ்னா போல்டாக இருக்கணும், கேர்ள்ஸ்னா குவைட்டாக இருக்கணும், ஆண்கள்னா துணிவாக இருக்கணும், பெண்கள்னா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இப்போ சயின்ஸ் கிளாஸில் எடுத்துக்கினா பாய்ஸை வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ண சொல்கிறது. தே ஆர் கிவன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். கேர்ள்ஸ் ஆர் ஆஸ்ட் டு ரைட் த ரெக்கார்ட். ஸோ அப்போ கேர்ள்ஸுக்கு என்ன ஆகும், சயின்ஸ் வந்து நமக்கானது இல்லை அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். த டீச்சர் ஷுட் கிவ் ஈக்குவல் சான்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், கொஷின்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸில். ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஆக்டிவிட்டி பயாஸ் அப்படின்றது செயல்பாட்டு பாகுபாடு. டிஃப்ரெண்ட் டாஸ்க் பை ஜெண்டர், பாலின அடிப்படையில் வேறு பணிகளை நீங்கள் தரது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நெகட்டிவ் எஃபெக்ட் இது கிரியேட் பண்ணும், எதிர்மறையான விளைவுகள், அதாவது கான்ஃபிடென்ஸ் அண்ட் லேர்னிங் அஃபெக்ட் ஆகும். கேர்ள்ஸில் தன்னம்பிக்கை மற்றும் கற்றல் பாதிப்பு இருக்கும். நெக்ஸ்ட் ஜெண்டர் இஷ்யூஸ் இன் டைவர்ஸ் கல்ச்சுரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது பல்வேறு கலாச்சார கட்டுப்பாடுகளில் பாலின பிரச்சனைகள் என்ன. ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் டிஃபர் அக்ராஸ் கல்ச்சர், கலாச்சாரம் தோறும் பங்குகள் மாறுபடும்.
ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பாய் கேர்ளை பண்ண சொல்லுவாங்க. அதுதான் அந்த கல்ச்சுரல் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சில சில ஃபேமிலிஸை கேர்ள்ஸ் மே பி டோல்ட் நாட் டு கண்டினியூ ஹையர் எஜுகேஷன். ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டுக்கு மேலே கேர்ள்ஸை வந்து படிக்க விட மாட்டாங்க. ஸோ ஆர் நாட் டேக் பார்ட் இன் எனி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இருக்கக்கூடாது. பட் இதை வந்து ஸ்கூல்ஸ் தான் மாற்றணும். Schools must create the awareness of equal rights. Families may slowly understand that girls also deserve the education, freedom and career opportunities. அப்பதான் ஃபேமிலிக்கே புரியும். கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது கலாச்சார தாக்கம். ட்ரெடிஷன்ற பேரில் நம்ம ஜெண்டர் ரோல்ஸ் இங்கே வந்து நிறைய ஷேப் பண்ணி வச்சுருக்கோம். மரபு பங்கை அமைக்கும். ஸோ அதுதான் அந்த கல்ச்சர்னால வர அந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் விமென், இதில் பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. எஜுகேஷன், ஃப்ரீடம், ரைட்ஸ் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குது. கல்வி, சுதந்திரம், உரிமை எல்லாமே குறைவாக இருக்குது இந்த கல்ச்சரில். காமன் இஷ்யூஸ், பொது பிரச்சனைகள்லாம் சைல்டு மேரேஜ், ப்ராப்பர்ட்டி இன்ஈக்குவலாக போகிறது, குழந்தை திருமணம், சொத்து பாகுபாடு, இதெல்லாமே வர்ற இஷ்யூஸ் இந்த ஜெண்டர் இதனால. நீட் ஃபார் அவேர்னஸ், இதில் விழிப்புணர்வு தேவை. எஜுகேஷன் தான் இதை ப்ரொமோட் பண்ணும் ஈக்குவாலிட்டியை. கல்வி சமத்துவத்தை வளர்க்கும். நெக்ஸ்ட், டீச்சர் ரோல் இன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆர் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன். பாலின சமத்துவம் ஒரு பாலின உணர்வூட்டலில் ஆசிரியரின் பங்கு என்ன? ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், அதாவது சமமான அணுகுமுறை இருக்கணும். 2 பாய் கேர்ள் சைல்டையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஆஸ் போத் ஜெண்டர் ஈக்குவலி, இரு பாலினரிடமும் சமமாக கேள்வி கேட்கணும். அடுத்து ஜெண்டர் நியூட்ரல் லாங்குவேஜ், சார்பற்ற மொழி. அன்பயாஸ்ட், பாரபட்சமற்ற சொற்களை வந்து பயன்படுத்தணும். என்கரேஜ் பார்ட்டிசிபேஷன், பங்கேற்பை ஊக்குவித்தல். சயின்ஸு, ஸ்போர்ட்ஸு, லீடர்ஷிப்பு, அறிவியல், விளையாட்டு, தலைமை எல்லாத்துக்கும் வந்து கேர்ள்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். டீசிங் பண்ணக்கூடாது, தொந்தரவை தடுக்கல். ப்ரிவென்ட் ஸ்டீரியோடைப்ஸ், ஹாரஸ்மெண்ட், பாகுபாடு, தொந்தரவு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரோல் மாடல், முன்மாதிரியாக யார் இருக்கணும் இந்த இடத்துல? டீச்சர் தான். டீச்சர் மஸ்ட் ஷோ த ஈக்குவாலிட்டி இன் ஆக்ஷன். சமத்துவத்திற்கு ஆசிரியர் தான் முன்மாதிரியாக இருக்கணும். இப்போ ஒரு டீச்சர் வந்து பாய்ஸ் வந்து பெஞ்சஸை மூவ் பண்ணி வைங்க, கேர்ள்ஸ் கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது கிரியேட்ஸ் த ஜெண்டர் ஸ்டீரியோடைப். அதுக்கு பதிலாக அந்த ஒர்க்கை ரொட்டேட் பண்ணி கொடுக்கலாம். பெஞ்சை வந்து கேர்ள்ஸை மூவ் பண்ண சொல்லிட்டு பாய்ஸை கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ண சொல்லலாம். திஸ் டீச்சர்ஸ் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை. ஸோ இந்த மெயின் மெசேஜ் இந்த யூனிட் 3 சொல்கிறது என்னென்னா, இஸ் வெரி கிளியர். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மஸ்ட் பிகின் ஃப்ரம் ஸ்கூல், மீடியா, டெக்ஸ்ட் புக், கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக. அண்ட் டீச்சர்ஸ் தான் இதை வந்து ஷேப் பண்ணும் சைல்டோட மைண்டில். when every students gets respect, inclusion and equal opportunity அப்படின்னா the school becomes a true place for learning அப்படின்னு சொல்லலாம். So that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் வந்து டெலிகிராமில் வந்து நோட்ஸ் இருக்குது. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு அப்படின்னா விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.